ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடி காசையில் நல்லா நடந்துச்சு. ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். எவ்வளோ நாளைக்கு காமெடிங்கிற பேரில் இதெல்லாம் நம்ம பார்த்து தொலை போகிறோன்னு தெரியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீனா வந்து நான் அந்த பால்லேயே வேணால் காஃபி போட்டு தரவா அப்படின்னு கேட்டோடனே ஸ்ருதி வந்து ஐயோ அந்த பாலில் காஃபி போட்டு குடிச்சு உங்களுக்கு எதாவது ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் உடனே ஷாக் ஆகிடுறாங்க. இவனுங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் பிரிக்கணும், இவளுங்க ஒன்றா இருந்தாலே நமக்கு ஆபத்து தான் அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மனம் வந்துட்டு நான் பால் ஆர்டர் பண்ணுறேன், ரோஹினி உங்களுக்கு போட்டு தருவா அப்படின்னு சொல்லவும் ஐயோ ஏன் அவள் போடணும், அவள் ரேஞ்சுக்கு அவள் என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ மாதிரி மீனா மட்டம் தட்டுறாங்க. இல்லைம்மா சீக்கிரம் நியூமராலஜிஸ்ட் வேறு வராருல்ல அப்படின்னோடனே அது யார் அப்படின்னு முத்து கேட்குறேன். இந்த வீட்டுக்கு நாங்கள் பேர் வைக்க போகிறோம், அதனால தான் ஆளை வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து எப்படியும் மனோஜோட பல்சை பிடிச்சிட்டாங்க, அவங்க அம்மா சொல்கிறத அவர் கேட்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவோட ராசியில் தான் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கலந்து விடுறாரு. ஃபஸ்ட்டு உங்கள் மனைவியோட பேர் ரோஹிணி, உங்கள் 2 பேர் அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒரு ஜாங்கிற எழுத்து வந்து காமனாக இருக்கிறதுனால ரோஜா இல்லம்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் ஃபஸ்ட்டு ஓகே சொல்லிடுறாங்க எல்லோரும். அப்புறம் முத்து இருந்துட்டு சும்மா இல்லாமல் மீனா இது உனக்கு தான் மீனா ப்ளஸ் பாயிண்ட்டு, ரோஜா இல்லம் நீ தான் இந்த வீட்டில் பூக்கட்டி விற்கிற, இதை பார்க்குறவங்கலாம் நீ தான் பூக்கட்டி இந்த வீட்டையே வாங்கினு பெருமையாக பேசுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. மனது பாரு வேணாம் வேறு பேர் பாருங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சின்சியராக தேடிட்டு ரோஹிணிலேருந்து மனோஜ்லேருந்து மா, விஜயாலேருந்து ரோமையா அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் ரோமையா அது பேர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா வந்து எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த பேரை கத்தி கூப்பிடுறாங்க. பேர் சூப்பராக இருக்குடா, அது ஃபாரின் பேர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோதானே எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்ல மனோஜ் இருந்துட்டு பேய் இருக்கான்னு இந்த வீட்டுக்கு பார்க்குறதுக்கு இன்னொருத்தவங்க வருவாங்க அப்படின்னு சொன்னோடனே ரவி ஷாக் ஆகிடுறாரு. என்னது பேயா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லைங்க ஒரு வேளை பேய் வீடாக இருக்குன்னு அதான் அவங்க அண்ணன் பயந்துட்டார் போல் அப்படின்னு சொன்னோடனே ரோஹிணி சமாளிக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை மீனா, பெரிய பங்களா வாங்குறவங்க எல்லாருமே இதெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நல்லா நடக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.